गाइस வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் வேலூர் தாண்டி பேரம்பட்டுன்ற ஊருக்கு போக போகிறோம். எதுக்காக போக போகிறோன்னா, நம்ம டிரைவர் வந்து மாமாவோட ஃப்ரெண்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம சரி கொடுத்துட்டு வரலாம், ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. சரி இப்போ போய் கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு கார்லேயும் போக போகிறோம். யார் யார் எந்த காரில் போக போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணாடி காமி எல்லாருக்கும் கண்ணாடியோட சுத்தில இருந்தாரு. அதான் அந்த காரு கிளம்பியாச்சு. இப்ப நாங்க தான் கிளம்ப போறோம். நல்ல இது எப்படி விட்டுரு இல்லைண்ணா ஆட்டோ பக்கத்துல. நீங்க போய் சார்ஜர் வாங்கி வாங்க, நாங்க அங்க நிக்கிறோம். வாங்க, நான் போய் கேட்டு பூட்டுறேன், நீங்க காரை எடுங்க. ஆமா, ஏய் அந்த டர்னிங்ல நாங்க நிக்கிறோம், நீங்க போங்க. பேக்கரி இருக்குல்ல, அங்க நில்லுங்க. ரைட்ல போய் ஹைவே ஏறிடலாம். ஹைவே ஏறி பூந்தமல்லி போயிடலாம். ரைட்ல போய் ஹைவே ஏறிட்டு சோராஞ்சேரி போய் போயிடலாம். அது கிளம்பிச்சு. இப்போ இதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க அப்படியே நம்ம போய் கேட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஃபோனுக்கு சார்ஜ் போடணும், கேபிள் வீட்டில் விட்டோம், அதான் வீட்டுக்கு அனுப்புகிறோம். கிளம்பிட்டீங்களா? ஓகே, போய் உங்க வீட்டுல போய் கார் எடுத்துன்னு கிளம்பிடலாம். ஆமா, இன்னைக்கு ஆஃப் டே லீவ் போட்டேன் நானு. ரொம்ப பிஸி மேன். நான் ரொம்ப இவங்க வற்புறுத்தி கேட்டதால ஆஃப் டே. ஏன்டி இப்பதான் வருது, இதெல்லாம் வச்சுட்டு இருப்பியா நெயில் பாலிஷ்லாம் நீ? ஏன் வேற எப்போ நாளைக்கு வெயி போய் டாடி பாவம் தனியா. உடனே அந்த அம்மா கேக்குறாங்க, என்ன மாமா என்ன பண்ணி வச்சுக்கிற தேடிய? ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறாங்க, சுத்தமா இருக்கு. பவானி தேவிமா வந்து ஊறுகாய் போட்டு வச்சிருக்காங்க, உனக்கு வேணுமான்னு மட்டும் பார்த்து சொல்லு. ஃப்ரெஷ் மாங்காய் போட்டிருக்காங்களா? அவங்க பையில பாருங்க என்னன்னா போட்டு வைக்கிறேன். ஒரு வாரத்து பக்கோடா. அதுல என்ன வைக்கிற? அதுல என்ன வைக்க வர? சாஸ் கெச்சப். சீக்கிரம் அது ஐயோ வர பாருங்க என்னன்னா ஆளா பண்றாரு மட்டும் பாருங்க. ஓகே ஓகே சரி, ஆட்டோ இறக்குங்க. ஆட்டோ இறக்குனாதான் இங்கே தான் அம்மா வீடு கிட்ட பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஆட்டோவில் போய் தான் நம்ம காரு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பணும். போய் எங்கே சுற்றுற மேக்ஸ் குட்டி? மேக்ஸ் குட்டி எங்கே சுற்றுற நீ? எங்கே சுற்றுற? பாய் பாய் செல்லம். நீ அண்ணா மட்டும் வீட்டில் இருக்கீங்களா? பெண்ணி கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்களோ? பட்டுக்குட்டி போயிட்டு வரட்டுமா? மேக்ஸ் போட்டுமா? பாய் மை வை மை வை 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 வை. எங்க ஓடி வர நீயா? வரியா? போலாமா? போலாமா? ரெண்டு வண்டியில கிளம்பியாச்சு. உப்பு ஹலோ
வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேவமா என்ன பண்ணுற? இங்கே அம்மா வீட்டுக்கு இங்கே வந்து அம்மா வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வைக்கிறோம். காரு எல்லாமே. ஏன்னா நம்ம வீட்டில் விடவே முடியாது. வெளியே வந்து அம்மா வீட்டுக்கு நம்ம வீட்டில் வந்து காரு கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, கண்ணாடியை உடச்சிட்டாங்க. அதனால தான் நாங்கள் விடுறது இல்லை. யாருன்னே தெரியல, வந்து உடச்சிட்டாங்க. அதனால தான் சரி இப்போ தான் ரெடி பண்ணி மறுபடியும் எடுத்துன்னு வந்து இங்கே விட்டு வச்சுருக்கோம். அதனால தான் என்னம்மா மாங்காய் போச்சுங்க. பாட்டை பார்த்தீங்களா? மாமரத்தை பார்த்தவொடனே ஏமா மாமரத்தில் அடிக்கடி இப்படிதான் நின்று பாட்டு பாடின்னு இருப்பியா? ஏதோ ஜாலி இதுக்குன்னு கிடையாது. நான் எப்பயுமே ஜாலியாக பேசுவேன், ஜாலியாக இருப்பேன். இப்போ நாங்கள் வேலூர் தாண்டி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நைட்டு எத்தனை மணி ஆகும்னு தெரியாது. நைட்டு எத்தனை மணி ஆனாலும் இன்னைக்கு வீடியோ முடிச்சுட்டு தான் படுக்க போகிறோம். என் பையன் மட்டும் வரல, வீட்டிலே இருக்கேன்ட்டான். சரி நாங்கள் மட்டும் எல்லாம் கிளம்புறோம். ஊற்றிட்டாங்களாம்மா, போகலாமா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி மூவ் ஆகும் போகுது ஒருத்தரா. இவங்க வந்து நம்ம வண்டியில் வரல, நம்ம இன்னொரு வண்டி இருக்குது பாருங்கள், ட்ரைபரில் போகிறாங்க. ஸ்வேதா நான் பாலா மாமா மட்டும் ரெட்டு அந்த வண்டியில். ஹாப்பி ஹாப்பி பாய். இந்த காரில் நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாமா பாலா. அந்த காரில் ஸ்வேதாவும் அம்மா கிளம்பிட்டாங்க. கண்ணாடி மாட்டிட்டியா? எரியுதுண்ணா உடம்பெல்லாம். அதையே சாப்பிட்டுட்டு உன்னை திட்டுறாங்க பாப்பா. திட்டு பண்ணி இப்பதான் காஞ்சிபுரம் வந்துக்கிறேன் நாங்க. கதையா பாட்டு போடா, நீ பாட்டு கேட்டு பின்னாடியே வர சொல்லணும். இந்த வண்டியில சஸ்பென்ஷன் எல்லாம் பயங்கரமா அது. இப்பதான் உன்னை பத்தி பெருமையா சொன்னேன், செருப்பால் அடிப்பேன். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. அந்த நாங்கள் வந்து டீசல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டி வந்து பெட்ரோல் வண்டி. அதனால் இந்த பங்கில் வந்து பெட்ரோல் போடுறாங்க. அந்த பங்கில் வந்து பெட்ரோல் இல்லை, டீசல் மட்டும்தான். அதான் இறங்கி போயிருக்காங்க எல்லாரும் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வழியில் என்ன சாப்பிடுவோன்னு தெரியாது எனக்கு. நைட்டு மழை பெஞ்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டியை அதை விடுறாங்க. இப்போது இங்கே டீ சாப்பிட்லான்னு இருக்கிறோம் டீ கடையில். தேவிமா பாருங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுதுங்களா? அவ்வளோ அதோ தேவிமா இது பாருங்க. மாமா பாருங்க எனக்கு பஜ்ஜி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பஜ்ஜியா ரொம்ப நேரம் பண்ணுகிறான் அவன். ஆமா, ஒருத்தருக்கா எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி. ஓகே, இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வழியே ஊற்றி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொறுன்னு இருக்கு.
ஓகே தான். போனா ஐயோ கத்தினா போறான் அப்பா. என்னவா? ஓ அது ஏன் பொண்ணா? அது எனக்கு தெரியாது உங்க பொண்ணுன்னு. பொண்ணா பொண்ணை போய் கத்தினா போறேன். என்ன பையா இது கத்து தானே? ரத்னகிரி தானே இதுவா? இதுல இது ஏதோ நார்மல் குட்டியா இருக்கு. இது குட்டிக்கிது. டோலண்டோம் இங்க ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு? ஏன் அந்த வண்டியில என்ன சில்லுன்னு இல்லையா? இங்க பாரு இதான் சில்லுன்னு. ஏமா வழி விடாமா? ஏமா ஒரே பிரச்சனையா பண்ணு கிடக்குறேன். என்னாச்சுமா? என்னாச்சு? ஜூஸ் வாங்கிட்டு வரலையா? ஜூஸ் ஐயோ பாரு தொட்டு பாரு அவளை என்ன ஐஸ் மாதிரி இருக்கா பயங்கரமா. என்ன தொட்டு பாரு இங்க பாரு. ராஜா இங்க பாரு சூடு. யாரும்மா? நானா? நாங்க என்ன சொல்றது? நீங்களாம் வராதீங்க, எங்க கார் கிட்ட வராதீங்க. ஐயோ எங்க கார்ல செம கூலிங். எங்க கார்லயும் ஆமா எங்க எப்படி வந்துச்சு? எங்க கார்லயும் கூலிங் நல்லா தான் இருக்கு. சீட்ல இங்க தொட்டு பாரு. வெளியில வரல. அங்க நீ க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பா. செமையா இருந்துச்சு. அவன் தான் பாலை எப்படி குளிருதுன்னு சொல்ற அளவுக்கு கூலிங். மழை எப்படி பாலை இருந்துச்சு? ஆ மை காட் ஒண்ணுமே இல்ல சுட்டு ஜுரம் வச்ச மாதிரி. ஏய் சித்துக்கு கை வச்சு பாரு. சரி வா டீ சாப்பிட்டு வரலாம். டீயா? வா வரேன். என்னாச்சு? சாட சொல்லாம தான் ஆ வந்துட்டேன். ஆ சொல்ல வந்துட்டேன். சதீஷ் வாங்கினா. யார் வாங்கி தராங்க? வெறும் பஜ்ஜி மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்களா? லெமன் டீ வாங்கி பஜ்ஜி எப்படி இருந்துச்சு பாப்பா? வேணுமா? கேவலமா இருந்துச்சு. இவன் எடுத்துட்டு வந்து இப்படி வைக்க இப்படி எடுக்கவா வீடியோ? எட்ரி எட்ரி. ஒரே வைப் பண்ணிட்டு வந்தோம். நீங்களா? ஒரே டான்ஸ் தான். சீரியஸா? பாய். எங்க கிராஸ்ல விட போறீங்களா? கோல்டு காஃபி கோல்டு காஃபியே வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்லுது? கோல்டு காஃபி. கோல்டு காப்பியா? மில்கி பாஸ் எனக்கு தான். எனக்கு நான் கிரீன் டீ குடிச்சேன். தெரியும் தெரியும் பார்க்குறேன். கொஞ்சம் குடிக்கிறியா? எனக்கு வேணாப்பா. குடிக்கிறியா கொஞ்சம்? எனக்கு வேணாம். யாருடா அந்த ரெட்ல சரி வண்டி அவன் மேல வண்டிக்கிறான். யார் பாடி? நம்பர்ல கனெக்ட். நம்பர் தான் போடு காட்டா. ஏய் கார்ல சாவி இருக்கு தாங்க லாக் ஆயிடாதா? ஆமா உன்னை எவன் தரல வர சொன்னது? போட்டோ எடுக்கணுமா? அந்த போன் எடு. போட்டோ டைம். போட்டோ எடுமா, நான் வீடியோ எடுக்காதம்மா. போட்டோ மா எடுமா. மா அப்புறம் வீடியோ எடுமா. போட்டோ எடுமா அந்த போன். டூடா வரேன். மதுரை மாதிரி நான் இது சத்தியமா ஒன்னும் எனக்கு ஐடியா தெரியலப்பா. ஓகே கரெக்டா பாருங்க. அதுதான் ஃபோன் பண்ணேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வியாபாரமே நடுவுல போங்க போறா. நோ எந்த காலத்து வண்டி பாருறா? அது பெடல் வண்டி. அங்கிள் ஓட்டுனுறாரு. மாமா பையன் அவரு எனக்கு. யாரு? அவர் அந்த அங்கிள். ஒன்னு விட்டு அத்தை பையன் அவரு.
உங்களுக்காக போட்டு வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல எதுவுமே இல்லை வீட்டுக்கு தான். நம்ம வேலை இருக்கு, ஆர்டர் இருக்கு, சண்டே வெளியே வேலை இருக்கு. இல்ல இல்ல அது எப்படின்னா என்னப்பா இது இவ்வளவு தொலை போட்டு வச்சிருக்காங்க பாரு. நாங்களாம் லைட்டிங் பாரு. திருவிழா போல இங்க ஃபுல்லா ஒரு லைட்டிங் இருப்பாங்க பயங்கரமா. எவ்வளவு தொலை பாரு அங்க இருந்து. சரிங்க அங்கம்மா தாயி நீ பெருக்கி போடு பாயி அப்பாரா சுப்பாரா கரீனா கபூரா சொல்லாரு. எங்க நிக்கிறீங்க? பாத்ரூம் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாத்ரூம் பங்க்ல வந்து இதோ வராங்க ஒருத்தவங்க முடிச்சிட்டு. நானும் போயிட்டு வரேன். முடிஞ்சிச்சா? ஃப்ரீ ஆயிடுச்சா? ஓகே ஓகே டன். தேங்க்ஸ் சார். கூலிங்களா வண்டியில இப்ப பாரு நல்லா கூலி போகுது. நீங்க 1500 பெட்ரோல் போட்டு நம்ம இங்க வந்துட்டோம். அன்னைக்கு 1500 அது ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. பெட்ரோல் வந்துருக்கு வண்டியில. அப்பனா இன்னைக்கு கத்தல இல்ல. நான் திடீர்னு என்னதுல பிரிட்ஜ்ல ஆஃப் ஆயிடுச்சு. பின்னாடி வேற ஆன் ஆச்சுனே. ரோடு வண்டி ஏத்தும் போதா ஏறி மேல போயிட்டு இருக்கும்போது நீங்க சருன்னு வண்டி ஏறுறீங்களே, இவங்க பின்னாடி டக்குன்னு அதே மாதிரி ஏற முடியுமா? லொகேஷனும் தெரியாதுல்ல. நல்லா பேர்ன மாட்டேன்னு சொன்னேன். ஃபேன் வேணா அங்க இங்கன்னு திரும்புற மாதிரி எதனா இருந்துச்சு. வந்துட்டோமா? எப்படி இருந்துச்சு? நடந்ததுமா எப்போ கிளம்பணும் நம்ம? 3 மணியா? 3 ஆகுது. இப்போ வந்து என்ன 8. எப்படிடா இந்த கார்ல எப்படி வந்தீங்க? இந்த ஆலியா சூப்பரா சம. நாங்க அதை விட செம்ம வைப் பண்ணிட்டு வந்தோம். வைப் நாங்க மட்டும் நான் ஜாலியா பேசி என்னோட வீடியோல போய் பாரு. நீங்க எங்க வீடியோ பாருங்க, எங்க டான்ஸ் எல்லாம். சார் குடுதா சார். 5 வருஷம் குடுதாப்பியா? குடுதா சார். இன்னைக்கு குடுதோம். குடுதா பார்த்தா பாருங்க. நம்பி தேமா ஓகே. வச்சு மறைச்சிருக்காங்க. முட்டை தோசை. சரி வேணாம். சரி கொஞ்சம் வச்சுட்டேன் சதீஷ். அப்படியா? சரிம்மா போட்டு சரி ஓகே. நேற்று எல்லாம் நாங்கள் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. போனோம், ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே போனோம், அவங்களும் நம்மக்கிட்ட நல்லா பேசி பழகுனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா அவங்க எப்படி சொல்கிறது, என்ன பார்த்தது இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். இருந்தாலும் அவங்க என்கிட்ட பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா பழகுனாங்க போன இடத்துல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம். வர வழியில் சாப்பிட்ற வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. ஏன்னா போனது அந்த காரில் மீதி பேர் வந்தாங்க இல்லைங்களா. வரும்போது எல்லாமே இதில் வரும்போது எனக்கு உட்காரக்கூட முடியல. ஃப்ரண்ட்டில் நானும் என் பொண்ணும் 2 பேருமே உட்காந்துட்டோமா. அதனால் கால் வலி பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு.
வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டாயிடுச்சு. 2 o'clock மேலே ஆயிடுச்சு. படுக்க 3 o'clock ஆகிடுச்சா. என்னால் வந்து வீடியோ முடிக்கலான்னா முடிக்கவே முடியல. அதனால தான் சரி இப்போ காலையில் இப்போ எழுந்து ஒரு 10 o'clock ஆகுது இப்போ டைமு. அதான் சரி வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப லென்த்தாகவும் போயிடுச்சு, என்னால் சுத்தமாக முடியவும் இல்லை. இந்த vlog இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.